So hello friends, welcome back to the another video. So this is the நெய்யூர் சர்ச். இந்த வண்டி ஒதுக்கிட்டானோ பாரு. ஆனா குருமனையில இருக்கு. ஏதோ பெரிய லைட் அங்க இருந்து ஒளிவட்டம் அடிச்சிட்டே இருக்கு. ஆனா கோயில் அரண்மனை போல இருக்குப்பா. गाइस நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோடிமனை தாங்க வந்திருக்கோம். So hello friends, welcome back to the another video. So இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு பார்த்தீங்கன்னா this is the Christmas day. இங்க பாருங்க இதெல்லாம் சீரியல் போட்டுருக்கேன். ஸோ கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் வெளியூர் மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விளாகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கன்னியாகுமரி மக்களே, ஸோ சிலர் வெளியெல்லாம் போகாமல் இருப்பீங்க. ஸோ நீங்களும் பாருங்கள் கிறிஸ்மஸ் டைம் கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு. நம்மளோட விளாக் எனக்கு அதுதான். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ரோமிங் தான். இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா இட்ஸ் 6:36. ஸோ இப்போ கிளம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஒரு 9 o'clock போல் கிளம்புவோம். அதுலேருந்து ஃபுல்லாகவே குடியில் பார்த்துட்டு டிஜே நைட்டு அப்படி எல்லா இடமும் அப்படி ஃபுல்லாக ஒரு கறக்கிட்டு பைக்கில் பெட்ரோல் வேறு போட்டு வச்சுட்டேன். இப்போ வர வழியில் ஐயோ வரும்போது டேங்க் ஃபுல் மாதிரி காமிச்சு ஏன்னா 2 கட்டை காணல. ஸோ பெட்ரோல் வேறு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம வண்டிக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் நான் வீட்டு வைக்கும்போது கூட என் வண்டியில் வந்து இந்த போலீஸ் லைட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு பழைய வண்டியில். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கிறிஸ்மஸ் அப்டேட் என்ன கொடுத்தோன்னா நம்ம பல நாள் ஆசையான ZX 10R மிரர். ஸோ ஒரு வழியாக இன்னைக்கு வாங்கிட்டு இதை மாட்டதுக்கு பட்ட பாடு இருக்குது. எப்பப்பா கடை எதுவுமே இல்லை. இன்றைக்கி சண்டேனால எல்லா கடையும் க்ளோஸ். இன்றைக்கி தான் வாங்கினேன். அப்புறம் கடை கூட ஃபோன் பண்ணி அந்த ப்ரோவை வந்து கடையை ஓப்பன் பண்ணி நமக்கு எடுத்து வந்தார் ஏஞ்சரிக் மோட்டர்ஸ். ஸோ தேங்க்யூ ஏஞ்சரிக் மோட்டர்ஸ். இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு நன்றிகள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் போட்டிருக்கேன். இது நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு. அவரை கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா கிளாம்ப் அடித்து அதுலேருந்து இப்படி ஒரு லைன் எடுத்து அப்படி தான் இந்த வண்டியில் மாட்டியிருக்கோம். நம்ம ZX என் டேரக்ட் ஃபிட்டு கிடையாது. நான் அது எப்படி நினச்சி வாங்கினேன்னா டேரக்ட் ஃபிட்டாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் டேரக்ட் ஃபிட்டு ZX 10R R15 V4 or R15 M கிடையவே தெரியாது. V3க்கு இருக்குமா இருக்கும். பட் இது வந்து நம்ம வண்டிக்கு செட் ஆகலை. ஸோ கடைசியில் கிளாம்பெல்லாம் அடித்து எந்த கடையுமே கிடையாது. V3 சைக்கிள் செயினுக்கு இது அந்த ஒரு மாதிரி வருமே வாசர் மாதிரி ஏதோ ஒன்று கண்ணி, அந்த கண்ணியை தூக்கியில் போட்டு அதை வாட்டை போட்டு அப்படிலாம் லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படி இருக்கு அப்படி வேற மாதிரி இருக்குங்க வண்டி. ஆனால் ஒரு ஒஸ்டான விஷயம் என்னென்னா சைட் மிரர் வந்து இது தெரியுது. ஆனால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இங்கே முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் இது வெளிச்சாச்சுன்னா இதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பின்னாடி ஒரு வண்டியே தெரியல. இனி எனக்கு இதை வந்து இனியும் கொஞ்சம் கூட இங்கே தள்ளி கொண்டு வரணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கட்டு. கிறிஸ்மஸ் டைம் நம்ம நைட் வந்து மிரர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் அது மாற்றணும். ஸோ வாங்க இனிமேல் நம்ம வந்து டைரெக்டாக குடில் பார்க்குற இடத்துலேருந்து விளாகை கன்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். எல்லா வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் த நெய்யூர் ரோடு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்ன செய்யலாம் பாருங்க கைஸ். அப்போ கரெக்டாக நெய்யூர் சர்ச்சு பக்கத்தில் இருக்கோம். ஸோ எப்படி இங்கே மாதிரி ஃபுல்லாக உலகத்தில் இருக்குங்க. ஆனால் போன வருஷமாக இருந்தாலும் கூட்டமே இல்லை. நம்ம பசங்களாம் வெளில போயிட்டுருக்காப்புல. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு பைக் ரெடி ஆகலைங்க. கடைசியில் ஒரே பைக் மட்டும் துதப்பிட்டு. ஸோ திஸ் இஸ் த நெய்யூர் சர்ச் வியூ. ஐயோ போலீஸ்காரங்க கேட்பல என்ன இந்த வண்டியை ஒதுக்கிட்டானோல போலீஸ்காரனுவன். இந்த வண்டியை ஒதுக்கிட்டானோ பாரு. டிஜே போட்டு வந்த வண்டியை ஒதுக்கிட்டாங்க. சரி தான். இந்த வாட்டி ஏன்னு தெரியல கன்னியாகுமரிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. லாஸ்ட் வாட்டி மாதிரிலாம் இல்லை. எடுத்து அப்படியே யூடியூப்பில் போட்டுறேன் பார்த்துக்கோண்ணே. இல்லை கோவாவில் போகிற மாதிரி இருக்காமா. தொட்டில்பாடு சர்ச் வந்து இட்ஸ் நார்மல் எப்போ இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படியே இருந்தால் கூட இது பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் குளச்சல் ஹார்பர் வியூங்க. இந்த வாட்டினா குட்டி டிஜே தான் இருக்குது குளச்சலில். ஸோ குளச்சலில் இந்த வாட்டி பெரிய டிஜே இல்லை. லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் ஒரு பெரிய டிஜே இருந்து. பட் இந்த வாட்டியும் இல்லை. எல்லாம் கஷ்டம் போட்டு போகிறாங்கப்பா. நம்ம
நேராக அடுத்தது குருமனை செல்கிறோம். அங்கே தான் அவன் 1 மணிக்கு டிஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், திஸ் இஸ் குளச்சல் சர்ச்சு. இப்போ தான் இங்கேயும் மாஸ் நினைக்கிறேன். எப்படி போகலாமா? ஒரே டிராஃபிக். ஆனால் குருமனையில் இருக்குது ஏதோ பெரிய லைட் அங்கேருந்து ஒளிவட்டம் அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் இந்த வாட்டி கோடிமலை சர்ச்சை பெருசாக கட்டிட்டாங்க. பட் அங்கே பெரிய டிஜே இருக்குது. நம்ம லைட்டு அங்கே வெளிச்சம் அப்படி வருது. ஸோ இந்த வாட்டி டிஜே இல்லை. போனாட்டி இங்கே தானே டிஜே நடந்தது. ஆனால் கோயில் அரண்மனை போல் இருக்குப்பா. பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டியிருப்பானுவேன். பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக கோடிமலையில் டிஜே இருக்க மக்களே அந்த சைடு இருக்குது. இது ஒரு ஆரம்பிக்கலை. பூசை முடிச்சுன்னு தான் எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்பாங்க. எல்லாம் திறந்தவர்களாக போயிட்டுருக்கானுவேன். ஸோ இங்கே தான் ஒரு பெரிய டிஜே நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்களா, ஹாப்பி கிறிஸ்மஸ். டிஜே நைட் எல்லாம் போட்டிருக்கு. இது கோடிமலை. ஒருவேளை நமக்கு அந்த போஸ்டரில் கோடிமலையாக தான் குருமனைன்னு மாற்றி சொல்லிட்டாங்களே. ஆனால் அங்கே பெரிய டிஜே இருக்குது. அங்கே லைட்டு பார்த்தது. நம்ம அங்கே போவோம். கோடிமலையில் டிஜே இருக்குது. இது ஒரு ஆரம்பிக்கல மக்களே. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும். 1:30லேருந்து 2 மணி இருக்குங்க. கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோடிமலை தாங்க வந்திருக்கோம். அந்த போஸ்டரில் தான் நம்மகிட்ட ஏமாற்றிட்டாங்க குருமனைன்னு. திஸ் இஸ் த கோடிமலை சர்ச் அண்ட் த பிக்கஸ்ட் டிஜே இஸ் ஒன்லி ஹியர் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறெல்லாம் இருக்கலாம். பட் இப்போ தான் இங்கே தான் மக்கள்லாம் இருக்குது. இப்போ தான் இங்கே ஆரம்பிக்குது. இப்போ தான் ஃபாதர் வந்து ஏதோ உரையாற்றிருக்கார். நம்ம மக்கள் எல்லாம் என்கரேஜில் துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போய் நீ டிஜேல போயிட்டு அப்புறம் தான் குடில் பார்க்க போகிறாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே டிஜே தான் இன்னைக்கு. ஆனால் கோயில் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு டிஜேயில் ஒரு பிரேக்கு. ஏன்னா போலீஸ்காரன் மேலே ஏறி ரோட்டில் நிற்க வண்டியெல்லாம் மாற்றி விட்டால் தான் டிஜே போடுவேன்னு சொல்லிட்டதுனால எல்லாருமே கலைஞ்சி மாற்றி விட போயிருக்காங்க. அது வேறு டிஜே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என் வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல பாட்டு பாடி. அதான் சொல்கிறேன். டிஜே ஆஃப் பண்ணிட்டாங்க. காரணம் ரோட்டில் டிராஃபிக் இருக்கான். யூடியூபர் எஸ் அப்கோர்ஸ். இதை மக்களுக்கு தெரியப்படுத்தாண்டாமா. ரோட்டில் நிற்க பஸ்ஸுக்கு இங்கே எனக்கு டிஜேக்கு என்ன பண்ணி லைவ் போட்டு அவனை பார்த்து வண்டி எடுத்து மாற்ற போகிறாங்க. லைவ் போகல யூடியூப்ல எங்களெல்லாம் காட்டுவீங்களா? இப்படி வாங்க காட்டலாம். இவர் தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்காங்க. அதில் போலீஸ்காரங்க வந்து டிஜே ஆஃப் பண்ணிட்டாங்க. இது சட்டப்படி ரொம்ப வருந்தத்துக்குரியது. ரோடு டிராஃபிக் ஆஃப் பண்ணதே சட்டம் நம்மள. டிராஃபிக்காக இருக்கிறதுக்கு டிஜே இப்போ டிஜேல சம்பவம் நடந்தால் ஆஃப் பண்ணலாம்டி. ரோடு டிராஃபிக்காக இருக்கிறதுன்னு சொல்லி டிஜே ஆஃப் பண்ண போலீஸ். ஸோ கைஸ், ஒரு வழியாக வீடியோ எடுத்துட்டோன்னே. ஸோ நம்ம எங்கே இல்லாமல் போனோம், என்ன பிளானோ போட்டோம், எப்படி இல்லாமல் வந்தோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்களா இந்த வியூ நல்லா இருக்கா? சரி, அல்டிமேட்டாக இருக்கா? ஸோ ஃபைனலாக வந்து விலாகை நம்ம என் பண்ணிக்க போகிறோம். டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5:10
ஸோ இது நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் காலையில் நம்ம எப்படி தூங்க போகிறோம் தெரியல. காலையில் ஃபுல்லாக நமக்கு நிறைய வேலைலாம் இருக்குது. ஸோ அந்த டிஜே தான் நான் பாதியில் லாஸ்ட்டு குமைச்சி அப்படி லைட்டாக போய் குடிலாம் பார்த்து, ஸோ நான் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் லைட்டாக ஆட் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றின கமெண்ட் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓய் கேமராவில் தெரியுதியா? ஹாய். ஸோ see you on next video.